அதுக்கு முன்னாடி இங்க எங்கேயாவது வண்டியை நிறுத்தி நான் கொஞ்சம் சாப்பிடணும், ரொம்ப பசிக்குது. என்னோட கோதுமை மூட்டையை யாரோ கொள்ளடிச்சிட்டாங்களே. இந்த பைல்வான் ரொம்ப வருஷமா உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு, அதனாலதான் இவ்வளவு பலசாலியா இருக்கார் போல. பீம், மகாராஜா உன்னை உடனே மாளிகைக்கு வர சொன்னாரு, சீக்கிரம். கடந்த சில நாட்களா காட்டு வழியா போற சில வியாபாரிகளோட பொருட்களை யாரோ அங்கிருந்து கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மகாராஜா, யார் இந்த இதுவரைக்கும் இந்த கொள்ளக்காரங்களை யாரும் பார்த்ததே கிடையாது. இதுதான் அதிசயமா இருக்கு. அதிசய கொள்ளக்காரங்க. என்னோட கோதுமை மூட்டையை எப்படியாவது திரும்ப. நீங்க பயப்படாதீங்க, இதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல வழி இருக்கு. யாரோ வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ரெடியா இருங்க. மாட்டிக்கிட்டானுங்க. பாத்தீங்களா, இவங்க தான் அந்த அதிசய கொள்ளக்காரங்க. அப்படின்னா செடிக்குள்ள மறைஞ்சிருந்த எல்லா ஜகு, இவங்களை நான் பாத்துக்கிறேன். நீ போய் மத்தவங்கள வெளியே கொண்டு வா. இவங்க தாக்க வரும்போது ஜாக்கிரதையா இருங்க, இல்லனா திரும்பவும் கூண்டல் அடைச்சிருவாங்க. இந்த சாவியெல்லாம் எங்கதான் போச்சு? நிறுத்துங்க. நான் உன் நண்பர்களோட இப்பவே உங்க வீட்டுக்கு போகணும் அனுமதிக்கிறேன். போலாம், போ. நீங்க கொள்ளையடிச்சது எல்லாம் திருப்பி கொடுத்தா மட்டும்தான் நாங்க இந்த இடத்தை விட்டே போவோம். நீங்க மறுபடியும் அவங்கள திருப்பி தாக்க மாட்டீங்கன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுக்கணும். இந்த காடு எங்களோடது. ஒரு போட்டி போதும், இந்த காடு யாருக்கு சொந்தம்னு தெரிஞ்சிடும். சரி, ஆனா போட்டிய நாங்க தான் தீர்மானம் பண்ணுவோம். எங்க என்ன போட்டி போடணும்? ஒரு படகு போட்டி நடக்க போகுது. எங்களுக்கு சம்மதம் தான். டிங்கு டாலி தான் ஜெயிக்க போறாங்க. நல்லா துடுப்பு போடு காளியா, எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? நல்லா ஸ்பீடா பண்ணுங்க. எங்களை மன்னிச்சிடு, நாங்க கொள்ளையடிச்சதெல்லாம் எடுத்துட்டு போகலாம். இன்று டோலக்பூருக்காக ஒரு வித்தியாசமான மந்திரம் செய்ய போகிறேன். மாண்டு மகாராஜா, நீங்க வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாவும் இருக்கும், கௌரவமாவும் இருக்கும். சரி, நானே வரேன். பயப்படாம உட்காருங்க. எல்லாரும் அசந்து போய் நிக்க போறீங்க. என் மாய சக்தியே வந்து விடு, மகாராஜாவை மறைத்து விடு. என்ன டோலக்பூருக்கு ராஜாவை ஆக்குங்க. அப்பதான் உங்க மகாராஜாவை நான் வெளியே கொண்டு வா. உன்னோட தந்திரம் எல்லாம் இந்த டோலக்பூர்ல செல்லுபடியாகாது. நான் இங்க இருக்கேன். மந்திர கண்ணா,
இப்பவே இந்த நிமிஷமே எங்க மகாராஜாவை நீ வெளியே கொண்டு வா. அதோ அங்க பாருங்க, அங்க ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை விடாதீங்க. அங்க பாருங்க, மாண்டு ஓடுறான். என்ன யாரு கீழே தள்ளினது? யாருன்னு சொல்லுங்க. உன்னை யாரு கீழே தள்ளல காளியா? தரையில என்னமோ இருக்கு. இங்க பாத்தியா, கதவு இருக்கு. சரிதான், இதான் விஷயமா? உன்னால அவரை தேடி கண்டுபிடிக்க முடியாது. மந்திரக்கண்ணனோட சக்திக்கு முன்னாடி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பிட்டீங்க? நில்லுங்க. பீமா, மாண்டு, நீ இவங்க எல்லாரையும் கடல்ல தூக்கி போட்டிருந்தல்ல? நீ அப்படி கற்பனை பண்ணிக்கிட்ட. ஆனா உன்னை ஏமாத்த அந்த பிளான போட்டதே நான் தான். மாண்டு என்னவோ எங்களை பிடிச்சிட்டான். நாங்களும் எதுவும் சொல்லாம அந்த பெட்டிக்குள்ளேயே இருந்தோம். ஆனா உள்ள என்ன நடந்துச்சு? பெட்டியை உடைச்சு வெளியே வந்துட்டோம். பெட்டிக்குள்ள கல்ல நிரப்பி வச்சுட்டோம். இங்க வந்து சேர்ந்துட்டோம். மகாராஜா வந்துட்டாரு. உன்னால என்னை எப்பவுமே பிடிக்க முடியாது பீ. நான் ஒரு மந்திரவாதி, என்ன வெளியே போக விடுங்க. ஆனா இதுல இருந்து தப்பிக்க ரகசியமான வழி எதுவுமே இல்லையே. கவலைப்படாதீங்க தாத்தா, நான் உங்களுக்காக தண்ணி எடுத்துட்டு வரேன். ரொம்ப நன்றி. இப்ப பாருங்க டோலு பாலு, அது என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு தண்ணி பிடிச்சு கொடுக்கறேன். என் பக்கெட்ட தூக்கிட்டு நீ எங்க போற? நெல்லு. இந்த மாதிரி பக்கெட் எல்லாம் திருடக்கூடாது. ஏண்டா, மீனை பிடிக்கிறீங்களா இல்ல மீனை தண்ணிக்குள்ள விடுறீங்களா? சொல்லுங்க பா, சொல்லுங்க. ஏய் ஜக்கு, ஜாக்கிரதை. எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியலையே. தயாரா? உன்னால என்ன பிடிக்கவே முடியாது பிரானா. கிட்ட வந்துருச்சு.
இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க நிம்மதியா இருக்கலாம். பிரானா ராஜாவை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. சுட்கி மீனா மாறி இருக்கானா? அப்போ மத்த மீன்களும் பிரானாவுடைய சேனையா இருக்காது. நீ பண்ணின தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். உன்னோட சக்தியை எப்படி முறியடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். பீம், உண்மையிலேயே இந்த டோலக் போர்க்கு நீதான் ஹீரோ. நண்பர்களே, சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க, நிறுத்துங்க. இல்லன்னா இவங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அழுவ போறது நீங்க தான். ஏன்னா எங்க கிட்ட நீங்க தோத்ததுக்கு அப்ப உங்ககிட்ட சவால் விட வந்திருக்கோம். அது என்ன சவால்? தாளம் தம்பட்டம். அப்போ சவாலை ஏத்துக்கிறீங்களா? கேப்டன் அவருடைய பழைய ஃப்ரெண்டு ராக் ஸ்டாரை கூப்பிட்டு இருக்காரா. பீமும் அவருடைய நண்பர்களுக்கும் பாட்டும் டான்ஸும் கத்து கொடுக்கறதுக்கு. ஊர்ல இருக்கிற எல்லா கஜானாவையும் நம்ம கொள்ளடிக்க போறோம். கோலக்பூர் இனி கலக்க போகுது. ஏ ஏ தாளம் தம்பட்டம் ஜும் ஜும், தாளம் தம்பட்டம் ஜும் ஜும். இவனை பிடிங்க. பாக்குறதுக்கு நான் ஒரு ராக் ஸ்டார் மாதிரியே இல்ல. இப்ப டோலக்பூருக்கு நான் கத்து கொடுக்க போறேன் இசைய பத்தி. இதோ இவர்தான் ராக் ஸ்டார். அப்புறம் ராக் ஸ்டார் இது யாருன்னா சோட்டா பீம். ராக் ஸ்டார், எங்களோட போட்டி. பயப்படாத ராஜு, என்னோட இசைக்கு முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது, புரிஞ்சுக்க. மியூசிக். கொள்ளக்காரங்க கெட்டவங்க தான், ஆனா டான்ஸ் ரொம்ப நல்லா ஆடுறாங்க. இப்போ நம்ம தான் ஜெயிக்க போறோம். வருக, உங்க எல்லாரையும் இந்த தாளம் தம்பட்டம் காம்படிஷனுக்கு அன்போட வரவேற்கிறேன். ஒரு பக்கம் டோலக்பூர், அப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பைல்வான்பூர். பின்ன எதுக்காக லேட் பண்றீங்க? அவங்க கிட்டாரை எடுத்துக்கோங்க. தலைவா, நான் பீமோட கிட்டார் மேல பவுடரை தூவி விட்டுட்டேன். இப்போ பீம் வாசிக்க போறது இல்ல, அவன் சொரிஞ்சுக்கிட்டே இருக்க போறேன். அப்புறம் கீச்சக்கோட கிட்டாரையும் பீமோட கிட்டாரையுமே மாத்திட்டோம். அப்ப பவுடர் தூவுனதை நீ பாத்துட்டியா? கோவப்படாத மண்ணு, போ போ, அவனை குளிப்பாட்டி கூட்டிட்டு வா. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் திரும்பி வர போறாங்க. ஆனா தலைவா, கிளம்புங்க, நாம போய் கொள்ளையடிக்கணும். மேடை, மக்கள், கைத்தட்டல், அது மட்டும் இல்லாம அவங்க என்னையும் ரசிப்பாங்க. தலைவா, மறந்துடாதீங்க, நாம கொள்ளக்காரங்க. கொள்ள அடிக்கிற பயங்கரமான திருட்டு கும்பல். கொள்ளக்கார இல்ல, நான் ஒரு ராக் ஸ்டார். ராக் ஸ்டார் வர போறது நான் தான். மங்கள் சிங், இங்க பாருங்க நண்பா, நான் வர வழியில இவங்க என்ன புடிச்சு காட்டுல அடைச்சு வச்சுட்டாங்க. இவங்க டோலக்பூரை கொள்ளையடிக்க போறாங்க. கொள்ளடிக்க வந்த நான் சொன்னேன், அப்போ கொள்ள அடிச்சிட வேண்டியதுதான். உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்களை மக்களுக்கு காட்டுங்க.
அப்படி காட்டி டோலக்பூர் மக்களை நீங்க தான் மகிழ்விக்கணும். அது சரி, நீங்க 2 பேரும் என்ன தனியா ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? நாங்க 2 பேரும் டேலண்ட் ஷோல என்ன பண்றதுன்னு இப்பவே முடிவெடுத்தாச்சு. ரெடியா இருக்கோம். சொல்லிட்டு பாருங்க. எங்க போறீங்க? நாங்க ரெடி ஆயிட்டோம். மகாராஜா உன்கிட்ட ஒரு செய்தியை சொல்லிருக்காரு. அதாவது டேலண்ட் ஷோ நடக்கும்போது நீ ஒரு முக்கியமான விருந்தாளியா வரணுமா? கண்டிப்பா. சிவானி மற்றும் சுட்கியுடன் இந்த ஷோவை ஆரம்பிக்க போகிறோம். அவர்கள் ஆடப்போவது மிகவும் கடினமான பானை டான்ஸ் ஆட போறாங்க. அட பானைகளை நல்லா ஒட்ட வச்சிருக்காங்கப்பா, அதனாலதான் கீழே விழ மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஷோவில் அடுத்து பங்கெடுத்துக் கொள்ள போவது டோலுவும் பாலுவும். ஏன்னா மிருகங்களை வேட்டையாட காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் முக்கியமா புலிய வேட்டையாட ஆசைப்பட்டாங்க. யானைய பிடிச்சிட்டு போக பார்த்தாங்க. புலி சொல்லிச்சு வேட்டையாட ஒருத்தம் வரல, நிறைய பேர் வராங்க. யானை சொல்லுச்சாது, நாம 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கணும். வேட்டையாட வந்தவங்க 2 பேரும் சேர்ந்து விரட்ட. டொலு பொலு, நீங்க புலி மாதிரியா யானை மாதிரியா கத்துனீங்களே, அப்போ உண்மையிலேயே 2 மிருகங்களும் காட்டுல இருந்து இங்க வந்துருச்சுன்னு நினைச்சோம். ரொம்ப நன்றி. இப்போது வரப்போகிறார்கள் ராஜுவும். எனக்கும் தெரியாது. ஏனென்றால் ராஜகுமாரி இந்துமதி நமக்கு நிழல் மூலம் கதை படுதாவில். எல்லாரும் கேளுங்க, ஒரு பூனைக்குட்டி பாவம் தொலைஞ்சு போயிடுச்சு. உடனே கிளி பறந்து போய் மத்த மிருகங்கள் கிட்ட இந்த செய்திய சொல்ல. இல்ல, எனக்கு அத பத்தி தெரியாது. கரடியும் அதே தான் சொல்லுச்சு, மானும் அதைத்தான் சொல்லுச்சு. அப்புறம் முயல் அங்கேயும் இங்கேயும் வேகமா ஓடிச்சான். பூனைக்குட்டி பாவம் ஒரு பள்ளத்துல விழுந்திருந்துச்சு, பயந்து போயிருந்தது. முயல் பூனைக்குட்டிய பார்த்தது, உடனே பூனையை கூப்பிட்டது. பூனை உடனே தன்னோட கையை நீட்டி பூனைக்குட்டிய காப்பாத்திடுச்சு. நீங்கள் பார்த்தீர்களா? ஒவ்வொரு குழந்தையிடமும் தனித்திறமை, அதாவது டேலண்ட் உள்ளது. அதை அருமையாக வெளியே பசங்களா, இன்னி தொட்டு நீங்க எல்லாரும் என்னோட சிஷ்யர்கள். இந்த சேப்பு முண்டை இடுப்புல கட்டுங்கோ. பசங்களா, களரி பயிற்சி எடுக்கும்போ தேகத்துல சக்தி மட்டும் இருந்தா போதாது, எப்பவும் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப அவசியம். அதனால ஆத்தியத்துல இந்த பயிற்சி உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல குரு. உங்களுக்கு எங்களை பத்தி எல்லாம் தெரியாது. எங்க திறமைய பார்த்தா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. எங்களுக்கும் பல கலைகள் எல்லாம் தெரியும். இப்போ நாங்க என்ன செய்யணும் அத மட்டும் சொல்லுங்க.
சரி, இப்போ ஒண்ணு பண்ணு. டைவ் அடிச்சு ஒரு கிக்கடி. இது போதாது. மேல, இன்னும் மேல. அதோ அத காலால தொடணும். போச்சு போ, இதை என்னால கூட செய்ய முடியல. பயிற்சி, இன்னும் பயிற்சி வேணும். உங்க எல்லாருக்கும் நிறைய பயிற்சி தேவைப்படும். தேகம் இப்படிதான் நல்லா வளைஞ்சு கொடுக்கணும். நீங்க தாவி குதிக்கும் போது கூட உங்க கவனம் தரைமேலேயே இருக்கணும். இந்த பூமியில யாரு ரொம்ப நல்லா சண்டை போடுவாங்க? அவங்களுக்கு சண்டை இயற்கையிலேயே தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு யாரும் கத்து கொடுக்கறது இல்ல. ஒருவேளை மிருகங்கள்? சரியா சொன்ன. மிருகங்களோட குணங்களை நீங்களும் கத்துக்கணும். நீங்க காட்டு பண்ணி மாதிரி பதுங்க கத்துக்கணும். எப்படி யானை மாதிரி நிக்கணும். அப்புறம் பூனை மாதிரி, சிங்கம் மாதிரி, பாம்பு மாதிரி, கோழி மாதிரி, மயில் மாதிரி, அப்புறம் குதிரையாவும் மாறணும். இனிமே நீ ஆயுதங்களை பயன்படுத்த கத்துக்கணும். ஆயுதத்தையும் தேகத்தோட ஒரு அங்கம் மாதிரி தான் நீ பயன்படுத்தணும். அதுதான் இந்த பயிற்சிக்கு ரொம்ப முக்கியம். உன்னோட கை கால்களை நீ எப்படி அசைக்கிறியோ அதே மாதிரி கையில இருக்கிற ஆயுதத்தையும் உன் மூளையை பயன்படுத்தி அசைக்க கத்துக்கணும். எதிரி தாக்க வரும்போது இப்படிதான் தடுக்கணும். இப்படிதான், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சாதாரண முண்டு கூட உனக்கு ஒரு ஆயுதமா இருக்கணும். மகாராஜா சின்மயிகா கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. கூடிய சீக்கிரமே உற்சவம் ஆரம்பிக்க போகுதா. உங்க எல்லாரையும் உடனே கிளம்பி வர சொன்னாரு. இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க. எப்படியாவது நாம ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கிறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். கொஞ்சம் எட்டி அந்த தலப்பாக்கட்டு தலையணுங்களை பாருங்க. ரெண்டு பேரும் பின்னாடி என்ன தூங்குறீங்களா? போட்டு நகரவே மாட்டேங்குது. துடுப்பு தண்ணியில பட்டாதானே பாருங்க. நாங்க துடுப்ப காத்துலயே தான் ஆட்டிட்டு இருக்கோம்.
என்னாச்சு? இப்பவும் எதுக்காக தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு சொல்றேன்ல. என்ன பண்றீங்க? கொஞ்சம் வேகமா ஆகட்டும். ஃபினிஷிங் லைன் எங்க இருக்கு பீம்? உடைஞ்சு போன பாலத்துக்கு மேல சுக்கி கையில கொடியோட நின்னுட்டு இருக்கா. அதுதான் நம்மோட ஃபினிஷிங் லைன். பீம், அங்க பாரு ஒரு பெரிய பாறை இருக்கு. அப்ப சரி, படகை வேற பக்கம் திருப்பிடுவோம். இப்ப இவங்க கண்டிப்பா தோக்கதான் போறாங்க. பெரிய ஹீரோ மாதிரி போட்டை தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டான். ஆனா உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது பீம். உன்னுடைய நண்பர்களை நான் ஒரு நிமிஷத்துல தோக்கடிச்சிருவேன். என்ன இவ்வளவு வேகமா போறாங்க? துடுப்பா அசைங்க, நாம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். எனக்கே ஆச்சரியமா இருக்கே, நம்ம போட் எப்படி அவங்க போட்டை விட இவ்வளவு முன்னேறி வந்திருக்கு. ஜக்கு, ராஜு, தைரியத்தை இழக்காதீங்க. உங்களால கண்டிப்பா முடியும். அச்சச்சோ, ஃபினிஷிங் லைன் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சே. இந்த போட்டியில ஜெயிச்சது பீம், ராஜு, ஜகு. பீம், நீ சாதிச்சு காட்டிட்ட. எங்க எல்லாருக்குமே நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பீம். இன்னும் கொஞ்ச நாள்ல உன் பிறந்த நாள் வருது இல்லையா? அதனால இந்த தடவை உன்னோட பிறந்த நாளை ரொம்ப வித்தியாசமா கொண்டாடலாம். அது வித்தியாசமா இருக்கும், உனக்கு பிடிக்கும். தலைவர் எங்களை அடிக்கும் போது கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு வலிச்சது கிடையாது. உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. திடீர்னு நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணா உடம்பு இப்படிதான் வலிக்கும். இதே மாதிரி தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல நீங்களும் நம்ம காளியா மாதிரியே ரொம்ப பலசாலி ஆயிடுவீங்க. சும்மா பகல் கனவெல்லாம் காணாதீங்க. இந்துமதி, நீங்க எல்லாரும் இங்க ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. ஓ, ஒரு விஷயம் பீம், அப்பா உன்னை ரொம்ப அவசரமா அரண்மனைக்கு கூப்பிட்டிருக்காரு. ஏதாவது முக்கியமான வேலையா இந்துமதி? அது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியும். சில நாடோடிகள் வந்திருக்காங்க. அவங்கள நீ சந்திக்கணும்னு அப்பா விரும்புறாரு. அப்ப சரி, போலாம். My magnet. That was a gift from Professor Dhoomketu Bheem. Don't worry, Raju. Professor Uncle is not going to fire you. Yesterday's earthquake was not an ordinary one. Yes, Bheem. It felt as if someone did it all intentionally on that mountain. But what's up there? Commander Sir never... Commander Sir Bheem? Beam! If you don't want to go up there, say it loudly so that we can also hear. Look, boss, if we go up there... We might not come down ever. Kichak and all his friends must have fled in fear. What's the point in racing? Come on. We should also go home. We haven't fled, Kalia. And your other friends? Ran away. They were all wise.
But Kichak is still here. Well, Bhim, want to have the race? Or would you like to go back to your Dholakpur? Huh? Dholakpur is never afraid of any challenge. Neither from Botakpurs nor from Patalpurs. Kichak, you are on.